2 பேருமே தன்னை திருத்திக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள். இனிமேலுக்கு இது முடிவாயிடுச்சு அப்படின்னா இவங்க இதுலேருந்து மறக்க மாட்டாங்க. நீ எனக்கு அன்றைக்கி துரோகம் பண்ணியே, நீ எனக்கு அதை பண்ணியே அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறது. செக்ஸுக்காக தான் இந்த உறவுலாம் ஏற்படுது, ஒரு உடல் ஈர்ப்புக்கு தான் உருவாகுது, இன்னொரு இது பண்ணுறதுனால தான் உருவாகுது அப்படின்னா சைக்காலஜிக்கலி அப்படி மட்டும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் பேசினேன் அப்படின்னா செவுத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும் மேடம். ஆனால் இவர் என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு எதுவுமே வேண்டாங்க, காது கொடுத்து கேட்டாலே போதும். அவங்களுக்கு நீங்கள் தீர்வெல்லாம் சொல்லவே வேண்டாம். என்ன பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அன்பாக இருக்கேன், அக்கறையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபே வந்து அதை பண்ணாலுமே அவங்களால அதை தாங்கிக்க முடியல. வீட்லேயே தாங்க இருக்காங்க மனைவி, ஆனால் இன்னொருத்தரோட பழகிட்டு இருக்காங்க. என்னால் எந்த விதத்துலையும் தடுக்க முடியல. என் பையன் 7வது படிக்கிறான், என் பையனுக்காக நான் எவ்வளோ தான் பொறுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் விகடன் வியூவர்ஸ், உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கிருத்திகா தரேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னா இஎம்ஏ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இஎம்ஐ கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா அது இஎம்ஏ அப்படிங்கிறாங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர். இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி தான் வெளி உலகத்தில் இதை பேசுகிறேன். ஆனால் எழுதியிருக்கேன், நிறையா எழுதியிருக்கேன். பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணோட கணிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள், ஒரு வேலைக்கு போகிற பெண்கள், அவங்கள்ட்ட வந்து ஒரு அன்பாக இருந்தால், ஒரு அக்கறையாக இருந்தால் பெண்கள் வந்து நம்மளோட உறவுக்கு ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்களும் சரி, ஒரு ஆண் வந்து எவ்வளோ வசதியான ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உறவுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் போய் பேசினாலே அவங்க உறவுக்கு தயாராகிடுவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அத்தனை எளிதில்லை. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வசப்படுவதும் வசப்படுத்துவதும் வந்து அத்தனை எளிதில்லை. அது வந்து நிறையா ஸ்டெப்பு. முதல்ல வந்து அக்கறையாக இருப்பாங்க, முதல்ல நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, அப்புறம் தொடர்ந்து அவங்களோட பயணிப்பாங்க. பயணித்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஃபர்ஸ் வரும். சரி, எப்படி இந்த அஃபர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அவ்வளோ ஈஸியாக வருதா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் வரதில்லை. ஒரு ஹாய் சொல்கிறதுனாலையோ, ஒரு நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பச்சையாக சொல்கிறதுனா செக்ஸுக்காக தான் இந்த உறவுலாம் ஏற்படுது, ஒரு உடல் ஈர்ப்புக்கு தான் உருவாகுது, இன்னொரு இது பண்ணுறதுனால தான் உருவாகுது அப்படின்னா சைக்காலஜிக்கலி அப்படி மட்டும் கிடையாது. உண்மையை சொன்னால் அதான். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து சர்வே எடுக்கிறாங்க. பெண் வந்து எதனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர்ஸில் வந்து உழறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவங்களுக்கு வந்து அன்பு போதாமை, அதாவது அவங்க மேலே அக்கறை காமிக்க முடியாத இடங்களில் தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல அன்பு கிடைக்கும் பொழுது அவங்க அதுக்கு மாறுறாங்க. 2வது அவங்களோட அப்ரிஷியேஷன், அவங்களோட செயல்களுக்கு. வீட்லேயே இருக்காங்க, வீட்டில் வந்து எத்தனை நாள் தான் சமையல் நல்லா இருக்குது, சமையல் நல்லா இருக்கும் ஒருத்தர் பாராட்டுவாங்க, நீ பாத்திரம் விளக்குறது நல்லா இருக்குது, வீடு துடைக்கிறது நல்லா இருக்குது, நீ வந்து வெளியில் போயிட்டு வர்றது நல்லா இருக்குது, நீ ஷாப்பிங் பண்ணுறது நல்லா இருக்குது